தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயக்குனர் சங்கர் தயாள் இயக்கத்துல நடிகர் யோகி பாபு, செந்தில் மற்றும் பலரது நடிப்புல வெளிவந்திருக்கிற குழந்தைகள் முன்னேற்ற கழகம் படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. படத்தினுடைய நாயகன் யோகி பாபு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு. இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர் வீட்டுல வேலை பார்க்குற ஒரு வடமாநில பெண்ணுடன் தொடர்புல இருக்காரு. அந்த பெண்ணுக்கு குழந்தையும் பிறக்குது. அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தனால அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரைச்சிடுறாங்க. அந்த சூழ்நிலையில அந்த குழந்தை தன்னுடைய அப்பாவை போலவே ஒரு அரசியல் கட்சி தலைவராகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மூத்த மனைவியின் மகனும் தன்னுடைய அப்பாவை விட பெரிய அரசியல் கட்சி தலைவராகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்க. இந்த ரெண்டு பேருமே ஒரே பள்ளியில படிக்கிறாங்க. பள்ளி காலம் முதலே அரசியல், தலைவர், தேர்தல் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகளுக்கான அந்த அம்சங்களுடனே வளர்றாங்க. இறுதியிலே ஒரு ரெண்டு பேரும் அரசியல் கட்சி தலைவரானாங்களா இல்லையா அப்படிங்கிறத தமிழக அரசியலையும் குடும்ப அரசியலையும் வச்சு ரொம்ப நகைச்சுவையா இந்த படத்தை சொல்லியிருக்காரு இயக்குனர் சங்கர் தயாள். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, படத்தினுடைய நாயகனாக நடித்திருக்கக்கூடிய யோகி பாபு ஒரு கதாநாயகனா சித்தரிச்சிருந்தாலும் இந்த படத்துல சில இடங்கள்ல மட்டும்தான் வராரு. இந்த படம் முழுக்க அவர் எங்க அப்படின்ற மாதிரி தேடுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அவர் பண்ற காமெடி எல்லாமே உடல் கேலியை வச்சு பண்ற காமெடிகள் சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆனாலும் பல இடங்கள்ல கடுப்பேற்றக்கூடியதா இருக்கு. அதே போல பல வருடங்களுக்கு பிறகு வெளித்திரையில வந்திருக்கிற நடிகர் செந்தில் அரசியல் கட்சி தலைவரா அவர்களை படித்திருக்காரு நடிக்கல. இவர் பெரிய காமெடி எல்லாம் பண்ணல அப்படின்னாலுமே இவர் பேசுற சாதாரண வசனங்கள் கூட கைத்தட்டல் வாங்கிட்டு போயிருக்காரு. குறிப்பா எத்தனை பேர் என்னை உடைச்சாலும் காணாமல் போவது அவங்க தான், என்னுடைய கட்சி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சாதாரணமா பேசி கைத்தட்டல் வாங்கிட்டு போயிருக்காரு. அதே போல இந்த படத்துல கதையின் நாயகர்களாக நடிக்கக்கூடிய அந்த ரெண்டு சிறுவர்கள் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. கேமரா பயமே இல்லாம அழகான நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க. அதே போல ஜெயலலிதா அம்மாவினுடைய கதாபாத்திரத்தை நினைவு கூறுற மாதிரி ஒரு சிறுமி நடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்கும். இந்த படத்தினுடைய கேமரா ஒர்க், பின்னணி இசை எல்லாமே இந்த படத்துக்கு கூடுதல் பலமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கக்கூடிய சங்கர் தயாள் தமிழக அரசியலையும் குடும்ப அரசியலையும் வச்சு சிறுவர்களை வச்சு ஒரு காமெடி கலந்த படமா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதுல ஒரு அளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா இவர் பண்ற அந்த அரசியல் நையாண்டிகள் எல்லாமே புரியுற மாதிரி இருந்தாலும் காமெடி பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். படம் முழுக்க யோகி பாபை காமிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது பெரிய அளவுல எடுபடலை அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல அந்த சிறுவர்களை வச்சு அவங்க வேலை வாங்கின விதமாகட்டும், ஸ்கூல்ல அவங்கள வச்சு நடக்கிற அந்த மாணவர் தேர்தலாக இருக்கட்டும், அதில் நடக்கிற போட்டியாகட்டும், அது இருக்கிற ஏமாற்றங்களா இருக்கட்டும், அதையெல்லாம் தாண்டி அந்த ரெண்டு சிறுவர்கள் அரசியல் கட்சி தலைவரானாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப நகைச்சுவையா அந்த படத்தை சொல்லியிருக்காரு. மொத்தத்துல இந்த குழந்தைகள் முன்னேற்ற கழகம் குறைகள் இருந்தாலும் இயக்குனர் இந்த படத்தை சிரிக்க வச்சிருக்காரு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த மாசம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.